ஒரு போர்ட்ஃபோலியோவில் மாற்றங்களை கொண்டு வந்தால் ஃபஸ்ட்டு அந்த மாற்றங்கள் போர்ட்ஃபோலியோவை ஸ்திரப்படுத்தணும், ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது growth கொடுக்கணும். 99% ஆஃப் த டைம் தனிநபர்கள் தானே போய் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணும்போது வர வேண்டிய இந்த ஸ்டெபிலிட்டியும் growthம் அவங்களுக்கு நேர் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துது. ஸோ போர்ட்ஃபோலியோ மாற்றங்கள் என்பதை கொண்டு வருவதற்கு முன் இந்த மாற்றங்கள் ஸ்டெபிலிட்டியை கொடுக்குமான்னு முதல்ல யோசிக்கணும். அதுக்கப்புறம் தான் வளர்ச்சியை கொடுக்குமான்னு யோசிக்கணும். ஆனால் நாம் எப்படி திங்க் பண்ணுறோம்? வளர்ச்சியை கொடுக்குமான்னு மட்டும்தான் திங்க் பண்ணுறோம். ஸ்டெபிலிட்டியை பற்றி கவலைப்படுறதே இல்லை. இந்த போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோங்கிற இந்த எக்ஸசைஸே ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறத உங்கள் மைண்டில் ஆழமாக பதிய வைக்கிறதுக்கு தான். நல்லா கவனிங்க. ஜனவரி 1, 2023 ஆரம்பித்த போர்ட்ஃபோலியோ ஒரு முறை ஜனவரி 1, 2024 3 மாற்றங்களை கொண்டு வந்தோம். அந்த 3 மாற்றங்களும் கடந்த 21 மாதங்களில் இந்த போர்ட்ஃபோலியோவை ஸ்திரப்படுத்தியிருக்கு. அதுதான் நீங்கள் முக்கியமாக கவனம் கொள்ள வேண்டியது. அது மட்டும் இல்லை, அந்த 3 பங்குகளும் இந்த போர்ட்ஃபோலியோவுக்கு கணிசமாக கான்ட்ரிபியூட்டும் பண்ணியிருக்கு. இதை நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ன்றது எனக்கு தெரியல. பட் ரொம்ப முக்கியமான அம்சம் இந்த போர்ட்ஃபோலியோட இது ஸ்டெபிலிட்டி.